நீங்கள் வந்து ரன்னில் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு எடுத்த சீன் என்ன? மார்ச் 1 ஏவிஎம் செட்டு, சம்சார மின்சாரம் செட்டு. சம்சார மின்சாரம் செட்டா? ஓகேவா சார், வேற எங்கேயா போகலாமா? ஆனந்தத்துக்கெல்லாம் தேடி இங்கே லொக்கேஷன் போனேன். அந்த வீடு ஓகேவான்னு கேட்குறேன் ஜீவா சார்கிட்ட. வாட் மேன், நான் வரேன்ல, வா கூப்பிட்டாரு. முதல்ல இங்கே ஒரு படி வைக்க சொல்லி ஒரு படி வைக்க சொன்னார். தரணி சார்கிட்ட சொல்லி ஒரு படி வச்சோம். அது வரைக்கும் அந்த இதில் படி இல்லை. அந்த மொத்தம் ஓப்பன் பண்ணி விட்டு வேறு மாதிரி ஒன்று பண்ணி ஒரு புகையை போட்டு விட்டு, ஃபஸ்ட்டு சீன் எதுனா, அந்த மேடி வீட்டுக்குள்ளே வரும்போது இது மாதிரி அப்பளம், இந்த செட்டப்பு இதெல்லாம் ரெடி பண்ணி, டேய் இது மாதிரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போடா. இன்னொன்று, இதெல்லாமா நான்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன் சொல்லலை, உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன். இப்போ ஏன் அப்பாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறேன் சொன்னோன்னே, அப்போ அப்பா திரும்பி வருவார். சின்ன சேஞ்ச் பண்ணியிருப்பார் முதல்ல அந்த சீனுக்கும் இந்த சீனுக்கும். அப்பா வந்தப்போ அந்த கால் கழிட்டு உள்ள வந்தப்போ, ஏன் படித்த போல முதல்ல நின்றுக்கிட்டேன்னு போறியா, நம்ம பிறப்பு கொண்டு போகலாம் சொல்லிட்டு அனுப்பி வைப்பார்ல. அந்த சீன் தான் நாள் ஷூட்டிங். நம்ப மாட்டீங்க சார், மார்ச் 1 ஷூட்டிங், ஏப்ரல் மே ஜூலை காப்பி ரெடி. சில டைரக்டர்ஸ் வந்துட்டு அவங்க ஆக்டர்ஸ் அந்த மீட்டர் பிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எடுக்கிறதே வந்து ரொம்ப டஃப்பான சீனை கொடுத்துருவாங்க. ஸோ தட் புஷிங் இன் டு த டீப் எண்ட் ஆஃப் த ஸ்விம்மிங் பூல்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது நீஞ்ச கற்றுக்கோ, இந்த கேரக்டர் இதுதான் ரொம்ப கஷ்டமான சீன், இதை நீ பிடிச்சிட்டா கேரக்டர் பிடிச்சிருவேன். சில டேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்லோவாக வந்து இந்த கேரக்டர் வந்து இந்த இடத்துக்கு தள்ளலாம், ஸோ ஈஸியான ஒரு சீனோட ஆரம்பிச்சிடலாம், அதை வந்து அவங்க புரிஞ்சுட்டு நம்ம வந்து அந்த மேனரிசத்தை கூட்டிகிட்டே போகலாம் அப்படின்ட்டு. நீங்கள் எந்த என்ன ஒரு சில என்ன சாங் போட்டுருவாங்க ஃபஸ்ட்டு. ஒரு பெரிய ஹீரோன்னா நம்ம பொறுப்பு அதில் இல்லைல்ல. மாஸ்டர் இருக்கார், அங்கே அவருடைய என்ன டெம்பில் இருக்கார், என்ன டயத்துக்கு வர்றாரு, எதுக்கெல்லாம் கோவப்படுறாரு, இந்த ரிதம் பிடிச்சிடலாம். அப்புறம் நம்ம கூட இந்த கூட ஏற்ற மாதிரி தான் கூட இருக்க போகிறோம். என்ன சார் இந்த தப்பு பண்ணாங்கன்னா கூட உள்ளவங்களை எப்படி திட்டுறாங்க, இதெல்லாம் ஒரு அந்த ஆக்டர்ஸோட ரிதம் பிடிக்கிறதுக்கு சாங் எடுத்துருங்க. ஆமாம் ஆமாம், ஏன்னா மாஸ்டர் இருக்கார, அவர் தானே திட்டு வாங்க போகிறாரு. அவர் ஏதாவது தப்புன்னா அவர் மேலே தானே இப்போ வரப்போகுது. இவங்க வேடிக்கை தான் பார்க்க போகிறாங்க, ஷூட்டிங் போகிற மாதிரி. வேலை பெரிய வேலை இருக்காது. இது வந்து கட் பண்ண சாங், அந்த மாதிரி டைப் ஆப்பதுக்கு சொல்கிறேன். மாண்டே சாங் நம்ம வேலை இருக்குது, கட் பண்ண சாங்கு அந்த மாதிரியான சாங்க்கு தேரடி வீதியில் தேரடி வீதியில் கூட நம்மளுடைய பங்கு கொஞ்சம் இருக்கும். அப்படி போடு மாதிரி வச்சுக்கலாம். அப்படி போல் டைரக்டருடைய பங்கு எதுவும் இல்லை. அது மாசு தான் எடுத்தாகணும். ஃபுல் மூமெண்ட்ஸ் தான் இருக்க போகுது, ஃபுல்லாக மூமெண்ட்ஸ் தான் இருக்க போகுது. தேரடி வீதி கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அதில் கொஞ்சம் நிறைய போர்க்ரவுண்டு பேக்ரவுண்டில் வேலையெல்லாம் நம்ம உள்ளே பூந்து செஞ்சு நிறைய செய்வோம். அந்த மாதிரி சாங் எடுக்கும்போது கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. இன்னொன்று, எனக்கெல்லாம் சார் நம்ம பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்து, நம்ம நினச்சது வருமா, நம்மளை என்ன நினைக்க போகிறாங்க, படம் பண்ணும்போதெல்லாம் நின்றுமா, பாதி எடுக்கும்போது நிறுத்திடுவாங்களா, இவன் டைரக்ஷன் தெரிலன்னு இதாக ஆகிடுமா, இந்த பயத்திலேயே சாவோம். இதில் மற்றவங்களுக்கு டெஸ்ட் வைக்கணும், நம்மளுக்கு வைக்கிற டெஸ்ட்டே பெரிய டெஸ்ட்டு. 2-3 படத்துக்கு வந்து பயமாகவே இருக்கும் சார். செட்டுக்கு போகிறப்போ பையெல்லாம் சார், 1 வாரம் ஷூட் பண்ணுறேன், வெவ்வேறு மொழி பேசுகிற பசங்க, அந்த பசங்கள்லாம் இங்கே தான் பெங்களூர் ஷூட்டிங்கு. நம்ம லாஸ் ஆகுது தெரியும் சார். நம்ம எழுதியிருப்போம் ஒன்று, அந்த லாஸ் தெரியும். டக்குன்னு நாளையோடு நிறுத்திடலாமா, இன்னும் ஒரு நாள் போய் பார்ப்போம், இல்லை நிறுத்திடுவோமா, காஸ்டியூம் செட் ஆகுதா, கார்த்திக் இது கொடுத்து பார்க்குறோம் அது கொடுத்து பார்க்குறோம், ஸ்டைலாக இருக்க மாதிரி நடிக்கிறோமா, இது உண்மையிலே மாடர்ன் தானா, உள்ளே ஒன்று போடு வெளியில் ஒன்று போடு, 50 காஸ்டியூம் வந்து மாற்றி வைக்கிறோம். சரி, இந்த படத்தை காப்பாற்றணும்னா இம்மிடியட்டாக படத்தை நிறுத்திட்டு ஓடிடுவோம், அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், வேறு ஏதாவது கரெக்ட் பண்ணலாம், இந்த பசங்களாம் ஒரு ட்ரைனிங் கொடுக்கலாம். இப்படி பயம் வரும் சார். உண்மையிலே 15 நாள் ஷெட்யூல் போட்டு போய் பையாக்கெல்லாம் 7 நாளே ஓடி வந்துட்டேன் நான்.